முன்பு ஒரு காலத்தில் மிருகண்டர் என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவரும் அவருடைய மனைவியான மருதவதியும் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லை. ஆகவே சிவபெருமானை புகழ்ந்து பாடல்கள் பாடியும் அவரை பற்றிய கதைகளை பரப்பியும் வாழ்ந்து வந்தார்கள். கடைசியாக அவர்களின் செயலால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு காட்சியளித்து, மிருகண்டா, உன்னால் நான் மனம் குளிர்ந்தேன். சொல், நீண்ட காலம் வாழப்போகும், ஆனால் முட்டாள்களாக இருக்கப் போகும் 100 குழந்தைகள் வேண்டுமா, அல்லது 16 வருடங்களே ஆழப்போகும் புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டுமா என கேட்டார். அதற்கு மகரிஷி, கடவுளே, அந்த புத்திசாலி மகனை மட்டும் கொடுங்கள் என உடனடியாக கூறினார். நல்லது, உனக்கு அவன் கிடைப்பான் என சிவபெருமான் கூறினார். விரைவிலேயே மகரிஷிக்கு மகன் பிறந்தான். அவனுக்கு மார்கண்டேயன் என பெயரும் வைத்தார். அந்த சிறுவனும் புத்திசாலியாகவும் அழகானவனாகவும் வளர்ந்தான். வேத சாஸ்திரங்களை அவன் சுலபமாக கற்றுக்கொண்டான். அனைவருக்கும் அவனை பிடித்திருந்தது. மார்க்கண்டேயன் சிறு வயதிலிருந்தே சிவபக்தியில் ஆழ்ந்திருந்தார். அவர் ஓம் நம சிவாய் என்ற திருநாமத்தை உச்சரித்து தினமும் சிவனை வழிபட்டார். அவருக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. அவரது பெற்றோர்கள் அவரிடம், மகனே, உன் ஆயுள் வெறும் 16 ஆண்டுகள்தான் என்று சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் வருந்தினர். ஆனால் அவர் பிறப்பு, இறப்பு, பயம் என்றவற்றை தாண்டி இறைவனின் பக்தியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். சிவபெருமானே, நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே வழிபாட்டில் தீவிரமாக இருந்தார். மார்க்கண்டேயனின் 16வது பிறந்த நாளும் வந்தது. அவரது பெற்றோர்கள் அழுது துயரமடைந்தனர். இன்று யமன் வருவான், எங்கள் மகனை எடுத்து செல்லுவான் என்று அவர்கள் பயந்தனர். ஆனால் மார்க்கண்டேயன் பயந்து விடவில்லை. அவன் உயிருக்கு பயந்து ஓடவில்லை. அவரது ஒரே நம்பிக்கை சிவன் மட்டுமே. அவன் திருக்கடவூர் சிவலிங்கத்திற்கு சென்று அதை ஆழமாக கட்டிப்பிடித்துக் கொண்டான். அந்த தருணத்தில் யமன் விஷப்பாம்பை போல் அவன் உயிரை பிடிக்க வந்தான். மார்க்கண்டேயா, உன் காலம் முடிந்துவிட்டது. என் பாசக்கயிற்றில் சிக்கிக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று யமன் சொல்ல, மார்க்கண்டேயன் அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தவே இல்லை. அவன் சிவலிங்கத்தை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். யமன் தனது பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசினான். அந்த கயிறு மார்க்கண்டேயனை மட்டுமல்ல, சிவலிங்கத்தையும் சுற்றி வளைத்தது. அப்போது அந்த சிவலிங்கம் வெடித்து அதனுள்ளிருந்து சிவபெருமான் வெளியேறினார். யமனை நெஞ்சில் எட்டி உடைத்த சிவபெருமான், ஏமா, போய்விடு, இந்த சிறுவனை தொடாதே, அவன் என் மனம் கவர்ந்த பக்தன், இவன் சிரஞ்சீவியாக வாழ்வான் என கூறினார். மார்க்கண்டேயன் அந்த நாளிலிருந்து முடிவில்லாத ஆயுள் பெற்று இறைவனின் திருநாமத்தை பாடிக்கொண்டே வாழ்ந்தார். உண்மையான பக்தியால் கர்ம விதியையே மாற்றலாம் என்பதை மார்க்கண்டேயன் உலகத்திற்கு எடுத்துக்காட்டினார். இன்னும் இது போன்ற பல புராண கதைகள் தெரிந்து கொள்ள கதைக்களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த ஷார்ட்ஸை லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.